ஏலியன்கள் பூமியில மனிதர்களோடு மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. உண்மையிலே ஏலியன்கள் பூமியில வாழ்கின்றதா? இப்படியான பல ஆராய்ச்சிகள் இப்போ வரைக்குமே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கும் போது வியக்க வைக்கும் ஏலியனுக்கான ஒரு கோவில் பற்றி உங்களுக்கு தெரியுமா? சேலம் மாவட்டம் மல்லமூப்பம்பட்டியை அடுத்த ராமகவுண்டனூர்ல வசிப்பவர் தான் லோகநாதன். இவர் தன்னுடைய தோட்டத்துல ஸ்ரீ சிவ கைலாய ஆலயம் அப்படின்ற பெயர்ல கோவில் கட்டுறதுக்கு நினைச்சிருக்கிறாரு. 2 வருஷங்களுக்கு முதல்ல இந்த கோவில் கட்டுற பணியை ஆரம்பிச்சிருக்கிறாரு. முதற்கட்டமாக பஞ்சமி வராகி சிலை அமைத்து பூஜை செய்து வராரு. இதற்கு பக்கத்துல தரைத்தளத்துல லிங்கம் சிலை அமைக்கும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுக்கு கீழே அதாவது அண்டர் கிரவுண்ட் பகுதியில தியான அறைய அமைச்சிருக்கிறாரு. இந்த தியான அறையில ஆகாயத்துல பறந்து செல்லும் அகத்தியர் போன்ற சிலையும் ஏலியன் போன்ற ஒரு சிலையும், ஏலியன் போன்றன்னு சொல்ல முடியாது, இது ஏலியனோட ஒரு சிலையையும் அமைச்சிருக்கிறாரு. 10ஆம் வகுப்பு வரைக்குமே படிச்சிருக்கக்கூடிய லோகநாதன் சில வருஷங்களுக்கு முதல்ல காஃபி பார் அப்படின்ற ஒரு ஷாப்பை நடத்தி வந்ததாகவும், அப்போ தனக்கு ஏற்பட்ட கால்வலி காரணமாக சித்தர் பாக்யா அப்படின்றவரை சந்தித்து சிகிச்சை பெற்றதாக சொல்றாரு. அதற்கு பிறகு சித்தர் பாக்யாவோட சீடராக மாறியதாகவும், தன்னுடைய பெயரையும் சித்தர் பாக்யா அப்படின்னு சொல்லி மாற்றிக்கொண்டு குருநாதரோட வழிகாட்டுதலின்படி இந்த ஆலயத்தை அமைக்கிறதுக்கு முடிவு செய்ததாக அவர் சொல்றாரு. 2 வருஷங்களுக்கு முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட இந்த கோவில் கட்டும் பணி நிறைவடைறதுக்கு இன்னும் 3 ஆண்டுகளுக்கு மேல் எடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓலைச்சுவடிகள்ல ஏலியன் பற்றி சித்தர்கள் எழுதி வச்சிருக்கதாகவும், நாம் பேசுவதை பார்த்து பைத்தியக்காரன்னு சொல்லி நினைச்சாலும் பரவாயில்ல, எதிர்காலத்துல அனைவரும் ஏலியனை வழிபடுவார்கள்னு சொல்லியும் அவர் சொல்றாரு. இந்த சிலையெல்லாம் கட்டுறதுக்கும் இந்த கோவிலை கட்டுறதுக்கும் யாருகிட்டையும் நான் நன்கொடை பெறல, தன்னுடைய சக சீடர்களோட சேர்ந்து இந்த பணியை செய்து வருவதாகவும், சமூக வலைதளங்கள்ல தன்னை பற்றி பலரும் அவதூறாக பேசி வரதாகவும், அதை பொருட்படுத்தாம தன்னுடைய பணியை செவ்வனே செய்து வருவதாகவும் இவர் சொல்றாரு.